உரிய அதிகாரிகளின் கவனத்துக்கு தவிசாளரின் அட்டூழியம் என்னட்டு கேட்டால் இதுல கொட்டப்பட்டிருக்கிற இவ்வளவு குப்பைகளும் வலை தெற்கின்ற குப்பைகள். ஆனா சபையிலே ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அப்படி என்று சொன்னால் அதுல உட்கப்பட்ட வெறும் மண்ணா இருக்கிறத கீரிமேல ரிட்டர்னிங் போலுக்கு அருகில போடுறது என்று சொல்லித்தான் எங்கள்கிட்ட இந்த தீர்மானத்துக்கு நிறைவேற்றப்பட்டது. ஆனால் அதை தவிர்த்து இந்த உட்காத குப்பைகள் முழுக்களும், அதாவது வலி தெற்கின்ற குப்பைகள் அனைத்தும் வலி வடக்கில் நிரப்பப்படுகின்றது. 1ஆம் தேதி இது சம்பந்தமாக எங்களுடைய தவிசாளருக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். தனக்கு தெரியாதான் உடனடியாக நிப்பாடுறேன். அதே நேரம் 10ஆம் தேதி நான் நேவியோடும் இது சம்பந்தமாக பிரச்சனைப்பட உடனடியாக PHA தொடர்படுத்தி தந்தால் அவர் சொன்னார், தாங்கள் முழு அனுமதியும் தவிசாளர்களுடைய கடிதத்தினூடாகத்தான் இதை செய்கிறோம் சொல்லியிருந்தார். அப்ப நான் சொன்னேன், கடிதத்தோட வாங்குவோம் இனிமேல் பறிக்க, கடிதம் இல்லாமல் வராதையும் கொண்டு. ஆனா அதுவும் நடைபெறவில்லை. பேருந்து தொடர்ச்சியாக இந்த குப்பைகள் கூட்டப்பட்டு கொண்டிருந்தன. ஆனா 18ஆம் தேதி சபை எங்களுக்கு நடைபெற்றது. 18ஆம் தேதி சபையில வலு ஆணித்தரமாக அதாவது உக்கிர மண்ணாக இருந்தாலும் அது நாங்கள் பார்வையிட்ட பின்னரே இந்த மண்ணை இங்கு போட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை கொண்டிருந்தோம். இந்த கழிவு எக்காரணம் கொண்டும் எங்கின்ற இடத்துல கொட்டப்படக்கூடாது என்ற விடயத்தை கொண்டு வந்திருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக இந்த குப்பை இங்கே கொட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இது சம்பந்தமாக வலிதற்கு பிரதேச சபையின் செயலாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் சொன்னார், எல்லா அனுமதியும் எங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆனால் இது நீங்கள் எங்களோட கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தவிசாளரோட கதைக்க சொல்லும். ஆனால் அரசு நிலம் அத்தனையும் பிரதேச செயலத்துக்கு உட்பட்டது. எம்ஓச்சோட கதைச்சிருக்கோம். எம்ஓச்சோ சொல்லியிருக்க தனக்கு இது இந்த எல்லைக்கு இல்லையண்டு. அப்ப டெங்கு பரவுறது, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது யார் செய்யும் என்ற ஒரு விடயத்துக்கு கருத்துல கொண்டு வர வேண்டும். இந்த அட்டூழியத்துக்கு உடனடியாக இங்க கொட்டப்பட்ட அனைத்து குப்பைகளும் திருப்பி மீள வழிவடக்குக்கு வெளியே செல்ல வேண்டும். அது எங்கு போறது எங்களுக்கு நிறைவேற்ற முடியும். ஆனா வழிவடக்குக்கு வெளியே கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் தவிசாளருக்கு புதிய நடவடிக்கை கட்டாயம் இதற்கு நடந்தே ஆக வேண்டும். எங்களுடைய பிரதேசத்தை குப்பை மூடாக்கிற, ஏனென்றால் நிலத்தடி நீர் பலதாகும். மக்கள் இதில் அருகாமையில் மக்கள் இங்கே வாழ்கின்றார்கள். இந்த மக்கள் வேற, நீங்கள் வேறையா? உடனடியாக ஆளுநர் கவனத்தில் கொள்ள வேண்டும். உள்ளூராட்சி ஆணையாளர் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் சகல உறுப்பினர்களும் இதுல பெரும்பாலான உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறோம். நாளை கடிதம் சமர்ப்பிப்போம். அதுக்கு ஒரு குறுகிய நாளைக்கு எங்களுக்கு இந்த இதுக்கான பதில் தராவிட்டால் நாங்கள் அடுத்த நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்வோம்.